நான் ஒரு உண்மையை சொல்கிறேன். இந்த ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு நானும் சின்ன வயசில் போயிருந்தேன். போனேன், ஒரு டைரக்டர் வாய்ப்பு கொடுக்குறேன்னாரு. அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் போனேன். 10,000 பணம் கட்டிட்டு போனேன். படம் ஷூட்டிங்கு வைக்கிற இன்னைக்கு மட்டும் ரூ. 500 சம்பளம் கொடுக்குறாங்க. சாப்பாடு உண்டு. மற்ற நாள் சும்மா வேஸ்ட்டாக ஆஃபீஸ் வந்து போனால் ஒரு டீ செலவு காசு கொடுப்பாங்க. ஒரு ரூ. 50 பேட்டா கொடுப்பாங்க. நான் 10,000 பணம் கட்டி கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரூ. 2,000 தான் சம்பாதிச்சிருப்பேன் அதில். ஆனால் அந்தளவுக்கு பெரிய கெயின் இல்லை. ஆனால் சாப்பாடு மதிய டைமில் வாங்கி தருவாங்க. நான் ஒரு நாள் வேலைக்கு போய் சம்பாரித்து ஒரு ஆள் சாப்பாடு, அப்போல்லாம் சாப்பாடு ரூ. 70. ஒரு ஆள் சாப்பிடுவேன், நல்லா இருக்கும். ஆனால் சினிமா ஷூட்டிங்னு படத்துக்குன்னு போயிட்டு இந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறேன் பாரு, ஒரு சாப்பாடு வாங்கி 2 பேர் சாப்பிட்ணும். அதுவும் வயசு பசங்க. ஒரு சாப்பாடு ரூ. 70 சாப்பாடு எவ்வளோ சோறு இருக்கும்? 2 பேர் சாப்பிட முடியுமா? 2 சின்ன குழந்தைங்க சாப்பிட்ற சாப்பாட்டை 2 நல்ல வயசு பசங்க சாப்பிட முடியுமா? வயிற்றெரிச்சலாக இருக்கும். அப்படிலாம் அந்த ஃபீல்டில் ரொம்ப கஷ்டம். அதனால் சொல்கிறேன், தயவுசெய்து அதெல்லாம் பார்த்துட்டு தான் சினி ஃபீல்டே வேணான்னு விட்டேன். போனால் ஒன்று டாப்பில் போயிடணும், இல்லையா இறங்கி வந்துடணும். 2ஆம் கட்டம்னா அதில் போய் லைஃப் வேஸ்ட்டாகிடும். நாள் ஓடிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? படம் நல்லா எடுக்கிறவங்க நினைக்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். கதை இருக்குது, பாட்டு இருக்குது. நல்லா ஒரு தரமான படமாக கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் நான். என் அனுபவத்தில் சொல்கிறேன், நான் ரெடியாக இருக்கிறேன். பட் நான் விழுப்புரம் மாவட்டத்தில் தான் இருந்து பேசுகிறேன். ஓகே.